தியாகு, இது ரொம்ப ஓவர். பிரபாவ அஞ்சலி கூட சேர்த்துக்கிறதுன்னு கூட்டிட்டு போனேன். நான் என்ன பண்றது? அங்க போய் நான் காவியா பாப்பேன்னு நினைச்சா பார்த்தேன். அவ என்ன பார்த்தோன்னே எவ்வளவு எக்ஸைட்டடா தெரியுமா? நாங்க இந்த உலகத்தெல்லாம் மறந்துட்டு அப்படியே எங்க காலேஜ் லைஃப் பத்தி எல்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டோம். அது என்ன ஜூனியர் பொண்ணு கூட அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்க? ஆமானு காலேஜ் ஜூனியர்ஸ்லாம் என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. சீனியர் சீனியர் சீனியர்னு அப்படியே என் மேல எப்படி வந்து விழுவாங்க தெரியுமா? ஓகே, நம்பிட்ட விடு. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். வேணா பிரபா கிட்டே நீ கேட்டு பாரு. ஏன்னா அவ இப்ப கூட சொன்னா நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணனா அவ எனக்கு ஓகே பண்றேன்னு சொன்னா தெரியுமா? அவ அப்படிதானே சொன்னா. நானாச்சு தப்பிச்சிருப்பேன். இது ரொம்ப ஓவர் தெரியுமா? நீயும் பிரதரும் லவ் பண்ணீங்க, நான் எவ்வளவு ஜாலியா எடுத்துக்கிட்டேன். ஆனா என் விஷயத்தை மட்டும் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் சரியில்லப்பா, காண்டாவது. நீ ரொம்ப பண்ணாத. பிரபாவோட ஆளு தானே பார்க்க போனீங்க, பாத்தீங்களா, பேசுனீங்களா, என்னாச்சு? நான் காவியாவை பத்தி பிஸி ஆயிட்டேன். இவரு அஞ்சலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் காவியாவும் அப்படியே பேசிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா பிரதரை காணோம். பிரதர், நீங்க பாத்தீங்களா, பேசுனீங்களா? பிரபா, அவன் கேக்குறான்லடா, என்னாச்சு? அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுது, பார்க்கல போல. பிரதர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு போறோம், பாக்குறோம், கரெக்ட் பண்றோம். பிரபா, அவளை பாத்தியா, பேசுனியா? சொல்லுங்க பிரதர். பார்த்தேன். அவ என்ன சொன்னா? அவளுக்கு என்ன பிடிக்கல. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. நீ பேசுனியா? அவளுக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் என்னத்த போய் பேசுறது? பிரதர் பிரதர் பிரதர், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இவ்வளவு டென்ஷன்லாம் ஆகாதீங்க. காதலுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்க பண்ண செய்கைக்கு அவங்க உங்களை கொலை பண்ணாததே பெரிய விஷயம். லவ்னா பொறுமையும் காத்திருப்பும் ரொம்ப முக்கியம். வந்துட்டாரு லவ் குரு, இவருக்கு எல்லாம் தெரியும். என்ன பாக்குற? நீ மட்டும் ஹெல்ப் பண்ணிருந்தா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கலாம். உன்னை அனுப்பிச்சு வச்சதே தப்பு. நீ அவளை ரொம்ப டேமேஜ் பண்ற. அவளை யாரு சொன்னா? உன்னதான் சொன்ன. நீ செஞ்சது நியாயமே இல்ல. இந்த நியாயம் பத்திலாம் நீ பேசாத. இதே உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீ அவளுக்காக வந்து பேசி இருக்கணும். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். அது நீ பண்ணாம என்ன மட்டும் எப்படி பண்ண சொல்ற? என்ன கேட்டா நான் யாருன்னு சொல்வேன். ஏதாவது சொல்லு. அதான் நீ சொதப்பிட்டியே. நான் என்னடி பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல, அதான் ப்ராப்ளமே. அவகிட்ட போய் நான் என்னடி பேச முடியும்? நான் பிரபாக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் போனேன். கிழிச்ச. நீ ஓவரா பேசுறானு. நான் அப்படிதான் பேசுவேன். நீ செஞ்ச காரியம் அப்படி. நான் என்னடி தப்பு பண்ணேன்? காவியா கூட பேசுறது தப்பா? சும்மா காவியா காவியான்னு சொல்லி காவடி தூக்காத. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ பெரிய இவதாண்டி. அவ என் பிரதரை பார்த்து எவ்வளவு அழகா கியூட்டா பிரதர்னு சொன்னா தெரியுமா? நீ எல்லாம் அடங்கவே மாட்ட. நீ முதல்ல ஷட்டப் பண்ணு. நீ வாய மூடு. எனக்கு ஒரு கால் வந்துருச்சு, நான் போய் பேசிட்டு வந்துருவா. யார் அந்த காவியாவா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் வலியுதே, தொடச்சுக்கோ. சரி சரி, நான் போய் பேசிட்டு வரேன். போகக்கூடாது, இங்கதான் பேசணும். எங்க ரெண்டு பேர் எதிர்க்கு ஸ்பீக்கர் போட்டு பேசு. என்ன பிரபா? போடு ஸ்பீக்கர் போடு. முடியாது, போடு. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. இந்த இந்தியா பாகிஸ்தான் நடுவுல மாட்டிட்டு இருக்கேனே. உட்காரு 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 உட்காரு. ஹாய் சீனியர். ஹாய் ஜூனியர். என்ன பண்றீங்க? நான் வந்து என் வைஃப் கிட்ட உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தாலும் அவ கொஞ்சம் பெருமையா தான் கேட்டுட்டு இருக்கா. இந்த ஹியூமர் சென்ஸ் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू. அம்மா, உங்க ஃப்ரெண்ட் சொல்லாம போயிட்டாங்களே, அவரை பாத்தீங்களா? ஏன் கேக்குற? சும்மாதான். ஓஹோ, ஆக்சுவலா அவன் ரொம்ப நல்ல பையன். ஒரு பொண்ணை சின்சியரா 6 மாசமா லவ் பண்ணான். பிரேக்கப் ஆயிடுச்சு. அவனுக்குலாம் பிரேக்கப் ஆகாம இருந்தாதான் ஆச்சரியம். சீனியர், நெக்ஸ்ட் டைம் உங்க வைஃபை கூட்டிட்டு வாங்க, டின்னருக்கு போகலாம். கண்டிப்பா போலாம். உங்க வைஃப் பேர் என்ன? வைஃப் பேரு அம்மா, என்னம்மா உன் பேரு? சாரி, அனுஷா கிட்ட கொடுங்க, நான் பேசணும். ஸ்பீக்கர்ல தான் இருக்கு, நீங்க அப்படியே பேசலாம். பேசு. ஹாய் அனு. ஹாய் அஞ்சலி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அனு. ஆக்சுவலி நீங்க ரொம்ப லக்கி. எங்க சீனியர் ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்க்கணும். எப்ப வரீங்க? அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. நான் உங்க பேரை சொல்லி கூப்பிடலாம்ல? அதுக்கு என்ன, தாராளமா கூப்பிடலாம். என் ஃபுல் நேம் காவியா அஞ்சலி. நீங்க காவியான்னு கூப்பிடலாம். சில பேரு அஞ்சலின்னு கூப்பிடுவாங்க, பட் எனக்கு காவியா தான் பிடிக்கும். ஓகே.
ஹலோ. எங்கடா இருக்க? ஒண்ணுமே சொல்லாம போயிட்ட? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க, அதான். லூசாடா நீ? அந்த பொண்ணு காவியா கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். பேசி முடிச்சிட்டு பார்த்தா உன்னை காணோம். அனு, என்னடா? நான் பெங்களூர் போறேன். எப்ப வருவ? திரும்பி வர ஐடியா இல்லை அனு. என்னடா சொல்ற? அப்ப அஞ்சலி? அவளுக்கு தான் என் மேல இஷ்டம் இல்லையே. எனக்கும் இதுக்கு மேல கம்பல் பண்றது சரி வரும் தோணல. கட்டாயப்படுத்தி வர லவ் சரி வராது அனு. அஞ்சலிய பாத்தியா? பேசுனியா? சொல்ற மாதிரி எதுவும் இல்ல அனு. நானும் தியாகும் வேணா பேசி பார்க்கட்டுமா? எனக்காக நீயும் தியாகவும் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். நான் அஞ்சலியை மறக்கணும். அதுக்கு இந்த ஊரை விட்டு போனாதான் சரி வரும். ஊரு மாறினா மனசு மாறிடுமா? அவளை உன்னால மறக்க முடியுமா? மறந்துதான் ஆகணும், வேற வழி. ஏன்டா இப்படி பண்ற? தியாகு கிட்ட வேணா பேசுறியா? ப்ளீஸ் அனு, நான் முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். ஒண்ணு பண்ணு, போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போ. அப்படியே போயிடாதடா. ம், சரி. என்ன பாக்குற? காவியா, என் ஜூனியர். ஹாய் காவியா, உள்ள வாங்க. காவியா, இவதான் என் தர்ம பத்தினி அனு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எப்பவுமே இப்படிதான் காவியா, கலாச்சிட்டே இருப்பான். தெரியுமே, எங்க சீனியர் இப்படிதான் சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு எல்லாரும். ஏய், காவியாக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டியது தானே? உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். ஏய், என்னாச்சு இந்த நேரத்துல நான் சொல்ற? ஜூனியர் வேற வந்திருக்கா. தனியா பேசணும். ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃப் கொஞ்சம் Okay. பேசணும்னு சொல்றா. நீங்க உட்காருங்க, Okay. நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு பேபி. என்னடி சொல்ற? ஆமா, அவன் திரும்ப வரமாட்டேன்னு சொல்றான். ஏன் இப்படி பண்றான்? எனக்கு என்னமோ அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு தோணுது. அவன் முடிவு எடுத்துட்டான். இப்ப எதுவும் பண்ண முடியாதா? ம்ஹும். என்னாச்சு? அது வந்து காவியா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? நான் வேணா போயிட்டு இன்னொரு நாள் வரட்டும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன்னு சொன்னா, அதான். அதனால என்ன? ஒண்ணும் இல்ல காவியா, அவன் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணா. ம். ஒரு சின்ன பிரச்சனை, பிரிஞ்சிட்டாங்க. அது பிரேக்கப் ஆயிடுச்சு. அததான் நானும் சொன்னேன். அதனால அவன் ஊருக்கு போறேன்னு சொல்றான். திரும்ப வரமாட்டானா. அவனால அந்த பொண்ணை மறக்க முடியலையாம். இங்க இருந்தா அவன் ஞாபகமாவே இருக்கும்னு ம். அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான் அவன். எப்படியாவது பார்த்து சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன், முடியல. அந்த பொண்ணை பார்த்து பேச வேண்டியதானே? இதோ இருக்கானே சீனியரு, நம்பி அனுப்பிச்சு வச்சா சொதப்பிட்டான். நானும் பேசலான்னு தான் போனேன். அங்க உன்னை பார்த்தேன், அப்படியே எல்லாமே மாறிடுச்சு. எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஊருக்கு போயிட்டாரா? அவன்கிட்ட நீங்க எதுவும் கேட்க வேணாம். அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? ஏய், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த பொண்ணுகிட்ட எப்படியாச்சும் பேசிடுவேன். ஐயோ வேணாம். பிரபாவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. சரி வா. தலைவிதி. பிரபா, வந்துட்டியா? என்ன பிரபா இது? பிரதர், நான் போறேன். அனு, பார்க்கலாம். என் ஜூனியர் வந்திருக்கா, அவகிட்ட பேசிட்டு போ. அன்னைக்கு பார்க்ல பார்த்தோமே. காவியா, காவியா இங்க வா. அஞ்சலி, I'm sorry அஞ்சலி. I'm sorry அஞ்சலி. என் மேலதான் எல்லா தப்பும். நீ அழாத பிரபா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நான் அப்படி பேசி இருக்க கூடாது அஞ்சலி. I'm sorry அஞ்சலி. உன்னை திருத்தணும்னு நினைச்சது ஏன் தப்புதான்.
என்ன மன்னிச்சிரு. I love you, அஞ்சலி. அப்ப அஞ்சலி தான் காவியா, காவியா தான் அஞ்சலி, காவியா அஞ்சலி தான் பிரபாவோட ஆளு. பா இப்பயாவது உனக்கு புரிஞ்சிச்சு. இனிமே நான் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன், சரியா? நீயும் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் ஆறுதல், கொஞ்சம் அரவணைப்பு. நாம் கொடுக்க வேண்டியதும் வேண்டி நிற்பதும் இதற்காகத்தான். அன்பு, ஆறுதல், அரவணைப்பு அமுத சுரப்பியாய் அள்ளித் தருவோம்.